நிறைய பேரு இன்னைக்கு பதிவு பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்க கூடாது குழந்தைங்க கிட்ட. அவங்க கிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதுல பெரிய பெரிய ஜாம்பவான்கள், வல்லுநர்கள் சொல்றாங்க. கரெக்ட் தான். கண்டிப்பா நம்ம குழந்தை பெத்துக்கிறோம், வளர்க்குறோம், நம்ம கடமை அது. வளர்த்து ஆளாக்கி அவங்க வாழ்க்கைக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அவங்கள ஒரு வாழ்க்கை பாதையில அனுப்புறோம். நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கிறது நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி குழந்தைங்க கிட்டே நீங்க சொல்றீங்களா, பேரண்ட்ஸோட சொத்தை எதிர்பார்க்க கூடாது, பேரண்ட்ஸோட எந்த ஒரு என்ன சொல்றது பேங்க் பேலன்ஸை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்றது இல்ல? நம்ம அவங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துட்டோம். அவங்க பெருசாயிட்டாங்க. அப்ப நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இல்ல வானத்துல இருந்து யாராவது நம்மளை குதிச்சு காப்பாத்துவாங்களா? அப்பா அம்மாவை பாத்துக்கணுங்கிறத சொல்லி கொடுங்க. பெரியவங்க, ஜாம்பவான்கள், யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. யாரையும் குழந்தைங்களா வளர விடுங்க. அவங்க வாழ்க்கையை தாங்க அவங்க வாழ போறாங்க. ஆனா பெத்தவங்க தானே. இப்படி சொல்லியே முக்கால்வாசி பேரை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டீங்க. இன்னும் எத்தனை பேர் அனுப்ப போறீங்க? இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க சும்மாவே அம்மா அப்பாவை மதிக்க மாட்டேங்குது. இதை வேற சொல்லிட்டு இப்பெல்லாம் கேக்குதுங்க, ஏன் பெத்தீங்கன்னு. அந்த காலகட்டத்துக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க. புரிதலோட பேசுங்க. புரிதலோட சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. இது எல்லாருக்குரியதான், உங்களுக்கு எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன்.